சபரிமலையில் கார்த்திகை மாதம் தொடங்கிய 41 நாட்களில் மண்டல விரத காலம் டிசம்பர் 27 இன்று சனிக்கிழமை நிறைவடைகிறது. மண்டல பூஜையை முன்னிட்டு ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் புனிதமான தங்க அங்கி ஊர்வலம் நேற்று டிசம்பர் 26 சன்னிதானம் வந்து சேர்ந்தது. இன்று டிசம்பர் 27ஆம் தேதி காலை 10 மணி முதல் 11:40 மணிக்குள் ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்பட்டு சிறப்பு மண்டல பூஜை நடைபெறும். மண்டல பூஜை முடிந்த பிறகு இன்று இரவு அரிவராசனம் பாடப்பட்டு நடை சாத்தப்படும். சபரிமலை பக்தர்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. ஆன்லைன் புக்கிங் மூலம் 35,000 பக்தர்கள் மற்றும் ஸ்பாட் புக்கிங் மூலம் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை 2,000 ஆக குறைக்கப்பட்டுள்ளது. தங்க அங்கி ஊர்வலம் மற்றும் கூட்ட நெரிசல் காரணமாக பம்பையிலிருந்து சன்னிதானம் செல்லும் மலைப்பாதையில் பக்தர்கள் செல்ல குறிப்பிட்ட நேரங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சபரிமலையில் கார்த்திகை மாதம் தொடங்கிய 41 நாட்களில் மண்டல விரத காலம் டிசம்பர் 27 இன்று சனிக்கிழமை நிறைவடைகிறது. மண்டல பூஜையை முன்னிட்டு ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் புனிதமான தங்க அங்கி ஊர்வலம் நேற்று டிசம்பர் 26 சன்னிதானம் வந்து சேர்ந்தது. இன்று டிசம்பர் 27ஆம் தேதி காலை 10 மணி முதல் 11:40 மணிக்குள் ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்பட்டு சிறப்பு மண்டல பூஜை நடைபெறும். மண்டல பூஜை முடிந்த பிறகு இன்று இரவு அரிவராசனம் பாடப்பட்டு நடை சாத்தப்படும். சபரிமலை பக்தர்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. ஆன்லைன் புக்கிங் மூலம் 35,000 பக்தர்கள் மற்றும் ஸ்பாட் புக்கிங் மூலம் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை 2,000 ஆக குறைக்கப்பட்டுள்ளது. தங்க அங்கி ஊர்வலம் மற்றும் கூட்ட நெரிசல் காரணமாக பம்பையிலிருந்து சன்னிதானம் செல்லும் மலைப்பாதையில் பக்தர்கள் செல்ல குறிப்பிட்ட நேரங்களில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன.